புதுச்சேரி மூலக்குளத்தில் ரூபாய் 3.50 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு மீதும் பாஜக அமைச்சர்கள் மீதும் பாஜக எம்எல்ஏக்களே புகார் கூறுவதை பாஜக தலைமை தடுக்காததை பார்க்கும்போது பாஜக தலைமையே ஆளும் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் விற்பனை செய்யப்படும் சாராயத்தின் வீரியத்தை ஆய்வு செய்யவும் சாராயத்தில் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதா என்பது ஆய்வு செய்ய தனிப்படை அமைத்து காவல்துறை ஆணையர் உத்தரவு. நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடம். இந்தியன் 2 திரைப்படத்தை வரவேற்கும் விதமாக அண்ணா சாலையில் உள்ள ரத்னா திரையரங்கு வாயில் முன்பு 5 கிலோ கற்பூரம் ஏற்றியதால் பதற்றம் ஏற்பட்டது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் ஹோட்டல் அபிமன்யு திறப்பு விழா நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Workal in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக்கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரி மூலக்குளத்தில் ரூபாய் 3.50 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் இயங்கி வந்தது. கட்டிடம் சேதமடைந்ததால் கடந்த பல வருடங்களாக காவல் நிலையம் வாடகை கட்டடத்தில் செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் அரசு நிதி ஒதுக்கி ரூபாய் 3.50 கோடி செலவில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. திறப்பு விழாவிற்கு புதுச்சேரி டிஜிபி சீனிவாஸ் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு காவல் நிலையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், ரமேஷ் உள்ளிட்ட கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் பலர் உடனிருந்தனர். இன்று முதல் இந்த புதிய கட்டிடத்திலேயே ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் இயங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு மீதும் பாஜக அமைச்சர்கள் மீதும் பாஜக எம்எல்ஏக்களே புகார் கூறுவதை பாஜக தலைமை தடுக்காததை பார்க்கும்போது பாஜக தலைமையே ஆளும் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளரிடம் பேசிய அதிமுக மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்ததிலிருந்தே வெவ்வேறு வினோதங்கள் நடைபெற்று வருவதாகவும் ஆளும் கூட்டணி அரசில் பங்கெடுத்துள்ள பாஜகவில் வாக்களிக்கும் உரிமையில் 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் 5க்கும் மேற்பட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கும் பாஜகவில் உள்ள அமைச்சர்களுக்கும் எதிராக குரல் கொடுத்து வருவதாகவும், ஆனால் இது சம்பந்தமாக முதலமைச்சர் இது அவர்களின் உட்கட்சி பிரச்சனை என்று எதற்கும் பதிலளிக்காமல் ஒதுங்கிக் கொள்கிறார். பாஜக தலைமையும் இந்த விஷயத்தில் தலையிட்டதாக தெரியவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 பாஜக எம்எல்ஏக்களில் 2 அமைச்சராகவும் 1 சபாநாயகராகவும் உள்ளனர். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் தங்களின் கோரிக்கைகளை ஏற்கவில்லை என்றால் இந்த அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளிப்போம் என புரட்சி செய்யும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இது எதற்கும் பாஜக தலைமை எந்த ஒரு தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறினார்.
மேலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிக்கும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த அரசின் மீது பாஜக அமைச்சர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எடுத்துரைக்கும் போது பாஜக தலைமையும் இந்த விஷயத்தில் வாய்மூடி மௌனம் காக்கிறது. ஒன்று, பாஜக தலைமையை ஆளும் அரசில் குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா என்று தெரியவில்லை என்றார். மேலும் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு அதிமுக சுட்டிக்காட்டியது போன்று தனது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் அவர்களது தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க முன்வர வேண்டுமென கூறிய அவர், விஷ சாராயம் அருந்தி உயிரிழந்த பிரச்சனையை தமிழகத்தின் அண்டை மாநிலமான புதுச்சேரி மீது பழிபோட வேண்டுமென தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷ சாராயம் புதுச்சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்டது என ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை கூறினார். இது புதுச்சேரி மாநிலத்திற்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் செயலாகும் என அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் விற்பனை செய்யப்படும் சாராயத்தின் வீரியத்தை ஆய்வு செய்யவும், சாராயத்தில் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதா என்பது ஆய்வு செய்ய தனிப்படை அமைத்து காவல்துறை ஆணையர் உத்தரவு. இதுகுறித்து கலால்துறை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ஒட்டிய தமிழக பகுதியில் சிலர் சமீப காலமாக புதுவையிலிருந்து வாங்கி சென்ற மதுவை அருந்தி உடல்நிலை பாதிக்கப்பட்டு தமிழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் செய்தித்தாள்களிலும் மற்றும் ஊடகங்களிலும் வந்த வண்ணம் உள்ளது. எனவே புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சாராய கடைகளில் புதுச்சேரி அரசின் வடி சாராய ஆலையில் இருந்து வழங்கப்பட்ட சாராயம் மட்டுமே விற்கப்படுகிறதா என்று கண்காணிக்கவும், மேலும் அதன் வீரியத்தை ஆய்வு செய்யவும் மற்றும் சாராயத்தில் வேறு ஏதேனும் கலப்பேடம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்காணிக்கவும் கலால் ஆணையரின் உத்தரவுப்படி தாசில்தார் சிலம்பரசன், ஆய்வாளர் அரிச்செல்வன் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக பாகூர், நெட்டப்பாக்கம் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பகுதிகளில் உள்ள சாராய கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் புதுச்சேரி சாராய பாக்கெட்டுகள் மூலம் தமிழக பகுதிகளுக்கு கள்ளத்தனமாக எடுத்து செல்வதையும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தனிநபருக்கு சாராயம் விற்பனை செய்யக்கூடாது என்று சாராயக்கடை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி சாராய பாக்கெட்டுகள் தமிழக பகுதிகளுக்கு கள்ளத்தனமாக எடுத்து செல்வதை தடுக்க எல்லை பகுதியில் கண்காணிக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் எச்சரித்துள்ளார். நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடம். புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் பொதுமக்களும் பயன்படுத்தும் வகையில் குழு ஏசி நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தில் புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் மட்டுமே பல்வேறு குடும்ப நிகழ்ச்சியை நடத்தி வந்தனர். தற்பொழுது பொதுமக்களும் அந்த சமுதாய நலக்கூடத்தை பயன்படுத்தும் வகையில் அதை புதுப்பிக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன்படி சமுதாய நலக்கூடம் தற்போது குழு ஏசிஆரை உட்பட நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் சுமார் ஒரே நேரத்தில் 300 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு டைனிங் ஹால், புதிய நாற்காலிகள், குழு அறையுடன் தங்குமிட வசதி, தங்கும் இடம் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அமரும் அளவிற்கு இடவசதி ஆகியவைகளுடன் புனரமைக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு போலீசார் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் டிஜிபி சீனிவாஸ் உள்ளிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், எஸ்பிக்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுப்பிக்கப்பட்ட நவீன சமுதாய நலக்கூடத்தில் பொதுமக்களும் பயன்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையில் பணிபுரிபவர்கள் 30,000 வாடகைகளுக்கும் பொதுமக்களுக்கு 60,000 வாடகைகளுக்கும் இந்த சமுதாய நலக்கூடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை
ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. AIMS Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjurian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9604 இந்தியன் 2 திரைப்படத்தை வரவேற்கும் விதமாக அண்ணா சாலையில் உள்ள ரத்னா திரையரங்கு வாயில் முன்பு 5 கிலோ கற்பூரம் ஏற்றியதால் பதற்றம் ஏற்பட்டது. புதுச்சேரியின் அனைத்து திரையரங்குகளிலும் இந்தியன் 2 வெளியானது. ரசிகர்கள் உற்சாகத்துடன் படத்தை வரவேற்றனர். அண்ணா சாலையில் உள்ள ரத்னா திரையரங்கில் படத்தை வரவேற்கும் விதமாக ரசிகர்கள் வாயில் முன்பு 5 கிலோ கற்பூரமேற்றி படத்தை வெற்றி பெற வழிபாடு நடத்தினர். 5 கிலோ கற்பூரத்தை ஆள் உயர ஸ்டாண்டில் வைத்து எரித்தனர். அதில் அதிக தீயை வெளியிட்டு அருகில் இருந்த பேனரில் தீப்பற்றும் நிலைக்கு சென்றது. இதனால் அண்ணா சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் பதற்றம் அடைந்தனர். அங்கு வந்த ஒதியஞ்சாலை போலீசார் விரைந்து தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்தனர். தண்ணீரை ஊற்றி அணைக்க முயன்றும் முடியவில்லை. இதனால் ஸ்டாண்டை கீழே தள்ளிவிட்டு தீயை தரையில் பரவச் செய்து பின்னர் தீயை அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து கற்பூரம் ஏற்றவரை போலீசார் கடுமையாக எச்சரித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அண்ணா சாலையில் ரத்னா திரையரங்கு முன் அரை மணி நேரம் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் ஹோட்டல் அபிமன்யு திறப்பு விழா நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் உணவகங்கள், ரெஸ்டாரண்ட்டுகள், பெரிய பெரிய ஹோட்டல்கள் எவ்வளவு தான் இருந்தாலும் புதியதாக திறக்கப்படும் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் மவுசுகள் இருந்துதான் வருகிறது. மேலும் அலாதி சுவையுடன் அற்புதமான தரமான உணவு வகைகளுடன் புதியதாக எல்லைப்பிள்ளடி சாவடி ஹோட்டல் அபிமன்யு தொடங்கப்பட்டுள்ளது. இதனுடைய திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி ஹோட்டலை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளருமான NSJ ஜெயபால் உள்ளிட்ட ஹோட்டல் நிர்வாகிகள், பொதுமக்கள், நண்பர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் நவீன தொழில்நுட்பங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள கேத்லாப் ஆய்வக திறப்பு விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் சிறப்பான சேவைகளை பொதுமக்களுக்கு ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை வழங்கி வருகிறது. இந்த மருத்துவமனையில் மேலும் பல்வேறு தொழில்நுட்பங்களை கையாண்டு நோயாளிகளுக்கு சிகிச்சையளித்து வருகிறது. இதில் மேலும் ஒரு மைல்கல்லாக புதுச்சேரி பிச்சை வீரான்பேட்டை ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் புதிய தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள கேத் ஆய்வகத்தை திறப்பு விழா இன்று மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜிப்மர் மருத்துவமனை முன்னாள் மெடிக்கல் சூப்பரண்ட் பாலச்சந்தர் மற்றும் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குனர் திலீப் குமார் பாலிகா ஆகியோர் புதுப்பிக்கப்பட்ட நவீன ஆய்வகத்தை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் சேர்மன் டாக்டர் N. முருகேசன் உள்ளிட்ட மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், செவிலியர்கள், மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ கங்கை அம்மன் மற்றும் ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ கங்கை அம்மன் மற்றும் ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலய ஜீர்ணோத்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா கடந்த 10ஆம் தேதி மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டு சுவாமிகள் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதனை அடுத்து 4 கால யாகசாலை பூஜை முடிவடைந்து யாத்ரா தானம் மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து காலை 8:40 மணிக்கு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமும், 9 மணிக்கு ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமும், காலை 9:30 மணிக்கு ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமி மற்றும் பரிவர ஆலய சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
இதனை அடுத்து சுவாமிகளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று அன்னதானமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி மூலக்குளத்தில் ரூபாய் 3.50 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு மீதும் பாஜக அமைச்சர்கள் மீதும் பாஜக எம்எல்ஏக்களை புகார் கூறுவதை பாஜக தலைமை தடுக்காததை பார்க்கும் போது பாஜக தலைமையே ஆளும் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் விற்பனை செய்யப்படும் சாராயத்தின் வீரியத்தை ஆய்வு செய்யவும் சாராயத்தில் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதா என்பது ஆய்வு செய்ய தனிப்படை அமைத்து காவல்துறை ஆணையர் உத்தரவு. நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடம். இந்தியன் 2 திரைப்படத்தை வரவேற்கும் விதமாக அண்ணா சாலையில் உள்ள ரத்னா திரையரங்கு வாயில் முன்பு 5 கிலோ கற்பூரம் ஏற்றியதால் பதற்றம் ஏற்பட்டது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் ஹோட்டல் அபிமன்யு திறப்பு விழா நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார்.